இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சின்ன மருமகள் சீரியலோட மே 15 இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூவா என்னங்க இவ்வளோ ட்விஸ்ட்டாக இருக்குது, எப்படிங்க அதை சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இன்றைக்கி எபிசோட் பார்க்குறக்குது. ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 50 லட்ச ரூபா பணம் டாக்குமெண்ட்டு மொத்தமும் போயிடுச்சு, என்னடி பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி வந்து எப்படி தொலைச்ச அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்ருக்காங்க ராசாங்கன் இருக்க. இர்ரா ஏமா அந்த பணம் திருட்டு போகுது, யாரோ வந்து திருட பார்த்தாங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன்ல, யார் அது அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி கேட்க, அதுக்கு வந்து போஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டா. என்னது போஸா, நானும் இல்லை நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். எவிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆறுமுகம் அந்த வீடியோவை காட்டுறா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆறுமுகத்தை அந்த வீடியோவை காட்ட சொல்கிறா தமிழ். அந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவன் இருக்கிறான்ல போஸு, அவன் வந்து அந்த டூப்ளிகேட் சாவி பண்ணி அந்த லாக்கரை கஜானாவை வந்து திறக்கிற மாதிரி வந்து வீடியோ எடுக்க வரான், வீடியோ எடுத்து வச்சிருக்கிறான். அதை வந்து எல்லாத்தையும் காட்ட, அவ்வளோதான்ப்பா மாட்டிட்டான் அப்படி மாதிரி இருக்க. இவன் தான் வந்து பண்ணிட்டான்னா சரி ஓகே, அவன் திருட்டு போகிறதுக்காக வந்து இது மேட்ரை வந்து எங்ககிட்ட சொல்லியிருந்தானா நாங்கள் வந்து வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்போம். ஆனால் நீ வந்து மாற்றி வச்சு முட்டாள்தனம் பண்ணிட்டியே அப்படிங்கிற சொல்ல, முட்டாள்தனமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இதையும் நகையும் வந்து நகையும் டாக்குமெண்ட்டை எங்கேயே போல கண்டுபிடிச்சாச்சு அப்படிங்கிற சொல்கிறான். என்னடி சொல்கிற அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து போலீஸில் இருக்கார். போஸோட ஃபோனை ட்ராக் பண்ணி என்ன பிரச்சனை அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த டாக்குமெண்ட்டை போய் கொடுக்கலான்னு போனான்ல, அந்த டைமில் வந்து நாங்கள் அவங்கள பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரஞ்சனியும் அந்த இவன் இருக்கிறான்ல ஒருத்தன் வந்து அந்த டாக்குமெண்ட்லாம் வாங்கினான்ல செட்டப் பண்ணி, அதாவது ரஞ்சனியை செட்டப் பண்ணி வச்சுருந்தான்ல, ஸோ அவனையும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி போலீஸ் கொண்டு வராங்க. செம்ம தமிழ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ நல்ல மூவ் பண்ணியிருக்கிறா. எப்படியும் வந்து கையும் களவும் பிடிச்சிட்டாங்கன்ட்டு இருக்க. ஈஸ்வரியும் சித்ராவும் காலில் விழுந்து கதறாங்க, ஏன்டி இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு காலில் வந்து கதறாங்க ராசாங்க கேட்க. ஸோ இப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் போஸை வந்து இவனுக்கு தண்டனை கொடுத்து ஓஞ்சு போச்சு, இவன் திருந்தவும் மாட்டேங்கிறான் ஒன்றும் மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. எனக்கு வேறு வழி தரல, நீயே வந்து தண்டனை கொடுறா அப்படிங்கிற மாதிரி அவரோட தம்பிகிட்ட சொல்கிறாரு. அந்த இடத்துல தொடர்ந்து போட்டு முடிக்கிறாங்க. ஆனால் இவளோட பிரச்சனை இன்னும் கண்டுபிடிக்கலையப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. எஸ், ஈஸ்வரி வந்து இங்கே இது மட்டும் பிரச்சனை இல்லை, அவள் வயிற்றில் இருக்கிறது பிள்ளையே இல்லை பையே அப்படிங்கிற மாதிரி துணி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல போகிறா. அதுக்கு முன்னாடியே யாரும் சொல்ல வேணாம், நானே சொல்கிறேன் அப்படின்ட்டு தமிழே சொல்ல போகிறா. அந்த துணி எடுத்து காட்ட போகிறா. அப்படி தான் வந்து நாளைக்கு எபிசோட் இருக்க போது. இன்றைக்கி எபிசோட் வேறு லெவலில் முடிச்சுது அப்படின்ட்டு இருக்க. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.